வெல்கம் டு கிரிஷ் குக்கிங் ஜோன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன். இது ரசஞ்சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாணல்ல எண்ணெயை தேவையான அளவு ஊற்றுங்க. சோம்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கட் பண்ண 2 வெங்காயம் போட்டு பொன்னிறமா வதக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. பூண்டு 5 பல், தக்காளி மீடியம் சைஸ் போடுங்க. பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ மஞ்சத்தூள், உப்பு போட்டு கறியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்குங்க. கறி குழம்பு செஞ்சுருந்தா அதில் உள்ள கறியை கூட எடுத்துக்கலாம். கறி வேக வைக்கும் போது அதில் அரை உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க. சிக்கனில் உள்ள தண்ணியே போதும். கறி மசாலாவோடு சேர்ந்து ஊறுற அளவுக்கு கிளறுங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதும் மிளகுத்தூள் ஒரு கைப்பிடி அளவு தூவுங்க. 5 நிமிஷம் கிளறி விடுங்க. காரம் நிறைய வேணும்னா மிளகுத்தூள் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதை விட இன்னும் ட்ரையாக வேணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஃப்ரை பண்ணுங்க. இதே மாதிரி மீன் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய கோழி மிளகு வறுவல் தயார். இதை பரோட்டா, சப்பாத்தி, தோசை இதுக்கு கூட சேர்த்து சாப்பிடலாம். பழைய சாதத்துக்கு செமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும். இதே போல் வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.